ப்ரோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. ஏன்னா அது வந்துட்டு எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம்ல யூடியூப்பில். ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்டை பூரா ஒருத்தவங்க எடுத்து வீடியோவே போடுவாங்க. இதுக்கு அந்த வேலை நெகட்டிவ் கமெண்ட் அவங்க நாட்டில் போட்டு போகிறாங்க. ஸோ அதாவது ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிலீட். அவ்வளோதான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இங்கே வச்சுக்கக்கூடாது. அங்கே வேணாம் அப்படின்னு வேணாம்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிட்டு போயிடலாம். அங்கே இருக்கட்டும்னு நினச்சா இருந்துட்டு போகுது. அவங்களுக்கு ஒரு லைக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரீப்பில் நம்ம லைக் பண்ணிருக்கோம்ன்றது தெரியணும்ல. அதுக்காக அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். நவ் ஐ எம் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். தேங்க்யூ சஞ்சனா சிஸ்டர். குழந்தைங்க இருக்காங்களா சிஸ்டர்? மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? விஜயகுமார் வண்டி வாங்க வாங்க சகோதரா. மாலை நேரம் நேரலை வாங்க. ஓகே சகோதரா, மாலை போடுவேன். நேற்று போட்ட மாதிரி அந்த டைம் போடுவேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு போட வேண்டியது சகோதரா. நேற்று 8 மணிக்கு போட முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வீட்டில் ஒய்ஃபை மாட்டிருக்கோம். அது கொஞ்சம் எடுக்காமல் போயிடுச்சு. அதனால் போட முடியல. அப்புறம் என்னோடய ஃபோன் நெட்டு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்துச்சு. அதை வச்சு போட சொன்னாங்க. என் மிஸ்ஸஸ் போட முடியல அப்படிங்கிறனால அவங்க திட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்படியே போடாமல் விட்டுட்ருக்கீங்க, சும்மா வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஆர்வம் மறுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி அவங்க திட்டினாலும் என்ன பண்ணுறது, திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டு. ஏன்னா இது நம்ம ஒய்ஃபை மாட்டிருக்கோன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டடு. அது வந்து கணக்கில்லை. நம்மளுக்கு வந்து எப்போனாலும் தீராது. ஆனால் நம்ம ஓன் நெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தீர்ந்துடும். எஸ் ஐ எம் மேரிட், மை ஹஸ்பண்ட் நேம் கௌதம். அதான் நீங்கள் சஞ்சனா கௌதம்னு போட்டிருந்தப்போ கொஞ்சம் யோசிச்சேன் சிஸ்டர். அது வேறு நம்ம வீட்டுக்காரரு வேலைக்கு போயிருக்காங்களாம்மா அப்படின்னு கேட்குறது தப்பு இல்லை. இது நான் மேரேஜ் ஆகலைண்ணா அப்படின்னு நீங்கள் லைவில் சொன்னால் அது ஒரு சங்கட்டம். ஏன்னா விசாரிக்காமல் ஏன் சொன்னீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கேட்குறேன். ஓகே வேலைக்கு போயிருக்காங்களா? ஓகேம்மா. திருச்சி கோயம்புத்தூர்லேருந்தே வேலைக்கு போயிருக்காங்களா? ஏன் திருப்பூர்னு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும் எனக்கே. நான் திருப்பூரில் இருந்தோம். திடீர்னு 2 தடவை திருப்பூர்னு வந்துருச்சு. யாரும் தப்பு எடுத்துக்கிறோன்னா? சகோதரா 10 மாடுகள் உள்ளதா? இல்லை சகோதரா 8 இருக்குது. 7 வந்து மாடு, 1 வந்து கண்டு இருக்குதுங்க. அடுத்து மாடு வாங்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா 4 பேர் வீட்டில் இருக்கோம். ஒரு ஆளுக்கு 4 மாடு 5 மாடு ஆவரேஜ் வைக்கணும் அப்படின்ற ஒரு இது டார்கெட்டில் இருக்கேன் நான். ஏன்னா நம்மக்கிட்ட ஆடு வந்து 70 ஆடுக்கு மேலே இருந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் குறைச்சிட்டோம். குறைஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டோட்டலாகவே இல்லை. 2 மட்டும்தான் இருக்குது. 3 இருக்குது. அதில் வந்து 1 வந்து கெடா, 2 ஆடு இருக்குது. 2 ஆட்டுலேயும் அந்த ஆடு 4 குட்டி போட்டுச்சு. அதை கூட லைவில் போட்டிருந்தோம். ஆனால் அது 4 குட்டியுமே டெத் ஆயிடுச்சு ஒரு 3 டேஸில். அதை போயிட்டு போடாட்டி என்ன அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது. அது செத்தது நம்மளுக்கு என்ன சந்தோஷம் இல்லை. அதை போய் நான் செத்துருச்சு, நம்ம பிறக்கிறது வேணால் அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுக்கு. அது இறக்குறது, அது துன்பப்படுத்துறது போய் நம்ம வீடியோவை எடுக்கக்கூடாது. அதனால நான் அதை போடலை. நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றோட எனக்கு எடுக்க வரல மனசு. ஏன்னா ஓகே பாய் ப்ரோ, கேரி ஆன். தேங்க்யூ வைதா சிஸ்டர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. சரிம்மா பண்ணிடுறேன் தம்பி. விஜயகுமார், நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம். ரொம்ப நன்றி சகோதரா. அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுக்கலை. ஆடு வந்து வேறு பக்கம் நான் இன்னும் நல்ல தெளிவான ஆடாக கேட்டிருக்கோம். இந்த ஆடு வந்துருச்சு அப்படின்னா அதை மாற்றிட்டு அப்போ புதுசாக வேறு ஆடை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். மாடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சகோதரா. எக்ஸ்டெண்ட் பண்ண பின்னாடி நான் வீடியோ போடுவேன். அதே மாதிரி நாங்கள் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாங்க போனாலும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண போவேன்ல, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி இந்த விலை சொல்கிறாங்க, நாங்கள் இந்த விலைக்கு கேட்டிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன். அதான் சகோதரா, மாடு பராமரிப்பு பால் கறவை வீடியோ எடுத்து போடுங்க சகோதரா. போடணும் சகோதரா. இன்றைக்கிங்க போட்டிருப்போம். இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும் கும்பாபிஷேகத்துக்குள்ள இருந்தேன் அப்படின்னு. அதனால தான். ஏன்னா அங்கே வந்துட்டு வீடியோ கவரேஜ் எதுவுமே வரல. நம்மளை அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்மளுக்கு அவங்க ரிலேட்டிவ் தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, முன்னுரிமை கொடுத்தாங்க. யாரும் நம்மளை எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நாங்கள் வந்து ஹாய் லவ் யூ. ஹாய், என்ன சாப்பிட்டாச்சா? இன்னும் சாப்பிடலை சகோதரா. நான் இன்னும் சாப்பிடலை. மதியம் வந்துட்டு சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட்டா காலையில் சாலை சாப்பிட மதியம் சாப்பிட்டேன். தப்பு எடுத்துக்காதீங்க. இன்னும் 3 மணிக்கு மேலே சாப்பிட முடியாது. நைட்டு தான் சாப்பிட்ணும். சொல்லுமா வாமா, எந்திரிச்சு வாமா போவோம். மதே எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போவோம். எந்திரிச்சு வாம்மா, வீட்டுக்கு போவோம். மணி 3 ஆச்சு.